2013 சிவகார்த்திகேயன், சூரி, டி இமானு, ஸ்ரீதிவ்யா, சத்யராஜ் இவங்களாம் சேர்ந்து ஒரு சூப்பரான படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. அந்த படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 1. சிவகார்த்திகேயனோட ஃபர்ஸ்ட் வெற்றி படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சிவகார்த்திகேயனுக்கு லைஃபை உருவாக்கி கொடுத்த படமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான். 11 வருஷம் கழிச்சு இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 எடுக்க போறாங்க. ஆனா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2ல சிவகார்த்திகேயன் ஹீரோ கிடையாது. கவின் இருக்காருல்ல, பிக் பாஸ் 3ல கலந்துருப்பாரு. கவின் தான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2ல ஹீரோவா நடிக்க போறாரு. சத்யராஜ் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 1ல எப்படி நடிச்சாரோ அதே மாதிரி 2லயும் சத்யராஜ் தான் நடிக்கிறாரு. சூரியும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2ல தான் நடிக்கிறாரு. இப்போ கவின் இருக்காருல்ல, கவின் வெற்றிமாறன் எவ்வளோ பெரிய டைரக்டர், ஆடுகளம் படம்லாம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா ஹிட் கொடுத்துருப்பாரு, தனுஷை வச்சு எடுத்திருப்பாரு. அந்த வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல மாஸ்க் அப்படிங்கிற ஒரு படத்துல கவின் நடிச்சிட்டு இருக்காரு. 2வது நெல்சன், இப்போ ஜெயிலர் படம் எடுத்து முடிச்சார்ல நெல்சன், அந்த டைரக்டரோட படத்துல கவின் பிளட்டி பெக்கர் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. அதுலயும் ஹீரோ நம்ம கவின் தான். வேற லெவல்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காருங்க கவினை அடுத்த தளபதினு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு கவின். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 1ஓட கதை எப்படி? சூப்பரான லவ் சீன் ஸ்ரீதிவ்யா வச்சு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான ஸ்டோரி, அதே மாதிரி அதே ரிப்பீட் தான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2வும் சூப்பரான ரொமான்ஸ் சீனு, லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் காமெடி எல்லாமே பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 அப்டேட்டுக்காக.